இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யதார்த்தவாதிங்கன்னு சொல்லலாம். நடைமுறைக்கு ஒத்த ஒரு விஷயத்தான் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அது தொழிலாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருக்கும் எந்த இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, அதிக நேரம் ஒதுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வேலைங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கணக்கு வழக்கில் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. வேலையிலுமே இவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குன்னு சொல்லலாம். எல்லா புள்ளி விவரத்தையும் விரல் நுனியில் வச்சிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. நினைவாற்றல்ங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஒரு விவரம் கேட்ட உடனே எதையுமே பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு இவங்களுடைய நினைவாற்றல் சிறப்பாக இருக்கும். தான் நினைவுல இருந்த எல்லாத்தையும் எடுத்து டக்கு டக்குன்னு வரிசையை வச்சு சொல்லிக்கிட்டே வருவாங்க. முதலாளியாக இருந்தாலும் சரி, நிர்வாகியாக இருந்தாலும் சரி, பணியாளர்களுடைய இன்ப துன்பத்தை சரியாக கவனித்து அந்த இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சகோதர மனப்பக்குவங்கிறது இவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கும். அதே வேளையில் எல்லாத்துலேயுமே அக்கறை செயல்படக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். யாருக்காவது பணம் தேவைப்பட்டால் பணத்தை கொடுத்துட்டு ஒதுக்கி கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே சேவை மனப்பான்மைங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லலாம். ஒருத்தருடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு நொடியில் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இவங்களுடைய ஒரு கண் அசைவலை பொறுத்த வரைக்குமே 1000 அர்த்தம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் தாங்க. முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய நிர்வாக திறமைங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு கொடுப்பாங்க. நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா புதன் பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால புத்திசாலித்தனம் சிறப்பு. திட்டமிட்டு செயல்படுறது, சுத்தமான பழக்க வழக்கம், தூய்மையான சிந்தனை, நேர்மையான செயல்பாடு, பொறுமையான அணுகுமுறை, இதன் மூலமாகவே எல்லாத்துலேயும் ஒரு தனிப்பண்பாடு விளங்கக்கூடியவங்களா இந்த கன்னி ராசி அன்பர்கள் விளங்குவாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப வாழ்க்கைன்னு அடுத்தடுத்து நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் புதன் 4வது ராசியிலிருந்து தொழில் சார்ந்து பாருகிறது ஒரு நல்ல அமைப்புங்க. நீங்கள் எந்த செயலை எடுத்து வச்சாலுமே அது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் முயற்சி கொடுக்கறது மட்டும்தான். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு திருப்திகரமான சூழ்நிலை. வேலையில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய மதிநுட்ப சிறப்பாக இருக்கிறதால புதுசாக ஒரு முன்னேற்றம் நிச்சயமே கிடைக்கும். நிறைய பொறுப்பு இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும். சில காரியம் எல்லாமே மழை நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ஏதோ ஒரு சோர்வோடு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே நீங்கும். இனி எல்லாமே வேகமாக விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைப்போகுது. தொழில் வளத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இனி பாதிப்பு இல்லை, ஆரோக்கியம் சீராகும். தொழில் ரீதியாக போட்டி எல்லாமே விலகக்கூடிய நேரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க. இதனால் வீட்டில் சிறப்பான சூழ்நிலை உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினச்சாலும் இந்த நேரத்தில் உங்களால் தாராளமாக வாங்க முடியும். கணவன் மனைவி கூட இது வரைக்குமே ஒரு அந்யோன்யங்கிறது இருந்திருக்காது. ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபங்களை சந்தித்தவங்களுக்கு கூட இனி அந்யோன்யம் சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் எந்த நேரம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் தான் ஏற்பட்டிருக்குது. எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளையும் வீண் விரயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். இது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையுன்னு சொல்லலாம். வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வேலை செய்யக்கூடியவங்களால பிரச்சனைங்கிறது வராமல் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சகோதர சகோதரிகள் ரீதியாக அந்த நேரம் உறவுகளுடைய விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். தப்பி தவறையும் வார்த்தை விட்டுறாதீங்க. இது மனக்கசப்பை தான் ஏற்படுத்தும். உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒருத்தரை உங்களுக்கு மறைமுகமாக உங்கள் மன நிம்மதியை கெடுப்பாங்க. இதனால் சுற்றி இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது. தொடர்ந்து சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப முக்கியமாக பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதம் எல்லாமே ஈடுபட வேண்டாம். சதுர்த்தி விரதம் இருக்கிறது, பிள்ளையார் வழிபாடு செஞ்சுட்டு வருது, இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். ஜென்ம ராசியான கன்னியை 5ஆம் பார்வையாக இந்த மாதம் முழுவதுமே பார்க்குறது குரு பகவான். அளவில்லாத நன்மைங்கிறது நிச்சயம் உண்டு. மனசில் தேவையில்லாத பயம் இல்லாமல் வேண்டாம். எந்த ஒரு கிரக தோஷமும் கிடையாது. கலசர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பாதிப்பார். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பாக இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறது, பழைய கடன் இருந்தாலும் அதை அடைப்பிங்க, நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. பாகிஸ்தானத்தில் குரு பகவான் சுப பலம் பெற்று இருக்கிறதால பண பற்றாக்குறைங்கிறது இந்த வாரத்தில் இல்லை. நெருங்கிய உறவினர் வகையில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சி சிறப்பாக இருக்குது. கலசரஸ்தானத்தில் ராகு நிற்கிறதால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், சின்ன சின்ன சண்டைங்கிறத வராமல் இருக்காது. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டாலே எந்த அளவுக்குமே உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டாலும் வேலை நிரந்தரமாக கூட நேரம், சின்ன பதவி உயர்வாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் முயற்சி கொடுக்கறது மட்டும்தான். மனசுக்கு தகுந்த நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பும் வருமானமும் கிடைக்கக்கூடிய நேரம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சுக்கரனுடைய நிலையால் ஓரளவு சாதகமான பலனை உங்களால் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஆனால் பேச்சில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உங்கள் கருத்துக்களை சொல்கிறதுக்கு முன்னாடியும் மற்றவங்க கருத்தை கேட்கறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் அவசியமாக கவனம் எடுத்துக்க பாருங்கள். அதே மாதிரி கல்வி ரீதியாக இந்த நேரம் தீவிர முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரங்கிறது சாதகமாக இல்லை. குடும்ப பொறுப்பு பொறுத்த வரைக்குமே நன்மை இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும், பொறுப்பும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்பு இந்த நேரத்தில் ஏற்படலாம். எதிர்காலத்தில் பற்றின பயம் ஒரு பக்கம் இந்த நேரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பதட்டப்படாமல் பொறுமையாக செயல்படுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் விரைய செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராசி அதிபதி புதன் விரைய அதிபதி சூரியனோட சுகஸ்தானத்தில் சேர்க்கை பெறாரு. வளர்த்த கடா மார்பில் பாயிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த நேரம். நண்பர்களாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், உதவி செய்கிற மாதிரி வந்து உங்களுக்கு உதவி தர மாட்டாங்க. போட்டியாக மாறுவாங்க, எதிரியாக மாறுவாங்க. இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க பாருங்கள். குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லைங்கிறதான் இந்த நேரத்தில் உண்மை. கண்டக சனி தொடங்க இருக்கிறதால தொழில் வேலையில் மாற்றம் ஏற்படும். விரும்பின வேலைக்கு இந்த நேரம் வெற்றி பெற்றாலுமே சிபாரிசுக்கு கொஞ்சம் நீங்கள் அலைய வேண்டியதாக தான் இருக்கும். தொழில் வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. சனிக்கு ராகு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதால மனசில் மட்டும் ஏதாவது ஒரு இனம் புரியாத மனக்குறை, கவலை இருக்கலாம். வழக்குகள் பொறுத்த வரைக்குமே இனி நல்ல நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு கடன் பெறக்கூடிய வசதி வாய்ப்புகள்ங்கிறது நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உழைப்புக்கேற்ற ஊதிய ஆரம்பத்தில் கிடைக்காது, ஆதாயம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் எதிர்பாராத செலவு ஏற்படுறதால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது கண்டிப்பாக உண்டாகலாம். இருந்தாலுமே அத்தியாவசிய செலவை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். இந்த நேரத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது மேலுமே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். இயல்பாகவே உங்கள் மனசில் ஓட்டிருக்கக்கூடிய ஒரே விஷயம் சொந்த முயற்சியால் தான் நீங்கள் காலோன்னு நிற்கணும்னு நினைப்பீங்க. இந்த நேரத்தில் வியாபார ரீதியாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தா மட்டும்தான் லாபம் பெற முடியும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி இந்த நேரம் சாதகமான நிலையில் இருக்கிறதால வியாபாரங்கிறது ஒரு கையிருப்பு இருக்கிற அளவுக்காவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இழுபறியாக இருந்துட்டு வந்து வழக்கு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் வெற்றி. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி கொடுத்தாலும் இந்த நேரம் சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களுடைய வீட்டு பிரச்சனையை ரொம்ப சாமர்த்தியமாக தீர்த்து வைப்பீங்க. குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதால பெரியவங்களுடைய நல்லாசைங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேருக்குமே இந்த நேரத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலையோடு தான் இருந்திருப்பீங்க. அதுவுமே மாறும். பிள்ளைகளோட நடத்தையும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும். உடல்நிலை பாதிப்பு மட்டும் அப்பப்போ வந்து போகும், ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். எதிர்பார்க்குற இடத்துல இருந்து பண உதவி இந்த நேரத்தில் கிடைக்கிறதுல ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருந்தாலும் இறுதியில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பூர்வீக ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதால வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். மனக்குழப்பம் ஒரு பக்கம், செய்கிற செயல்களை தடுமாற்றம் இன்னொரு பக்கம், இது எல்லாமே இருக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்குமே மனசை தெளிவுபடுத்த பாருங்கள். இந்த நேரத்தில் யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசில் ஒரு லேசான உணர்வு ஏற்படும். இது ஒரு நல்ல முடிவு எடுக்க உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. குடும்ப நிலையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கேது சஞ்சார நிலைங்கிறது இயல்பாகவே மனசில் ஒரு தடுமாற்றங்கிறது இருக்க தான் செய்யும். தேவையில்லாத ஆசை இல்லாமல் அதிகரிக்கக்கூடிய நேரம். யாருமே உங்களை இந்த நேரத்தில் கொஞ்சம் தவறான பாதைக்கு அழைச்சிக்கிட்டு தான் போவாங்க. முடிஞ்ச வரைக்குமே உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்ட அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா நல்லது. 6ஆம் இட சனி பொறுத்த வரைக்குமே உங்களை பாதுகாக்க வைக்கக்கூடிய வகையில் செயல்றாரு.
உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும், வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். மொத்தத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றத்தை உணர முடியும், எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் கிடைக்கும். சித்திரை 1-2 நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் முயற்சிங்கிறது கண்டிப்பாக வெற்றியாகும். நினைச்ச வேலை நடக்கும். சனி பகவானால் பாதிப்பு விலகும். இது வரைக்குமே இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலை நல்லபடியாக நடக்கும். வழக்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சாதகமான முடிவு தான். முடங்கி கிடந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம், எதிர்ப்பு விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொடர்ந்து சனி பகவான் மட்டும்தான் நன்மை வழங்கக்கூடிய இடத்துல அதிகமாக இருக்கிறார். அதனால சனி பகவான் வழிபாட்டையும் நரசிம்மர் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வாங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். பாக்கிய பலன் அதிகரிக்கிறதால அடுத்தடுத்து சிறப்பான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.